மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகளும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவமும் என்றைக்குமே மாறாது. நம்ம யோசிக்கலாம், இது மாறி போகிற உலகத்தில் எல்லாமே மாறிடுதே, ஒருவேளை சபையும் மாறிடுமா, நம்மளும் மாறிடுமா? நம்ம மாறிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவமும் அவருடைய கிரியையும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அந்த மகிமை என்றைக்குமே மாறாது. அல்லேலூயா. எது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும்னா, ஆண்டவரை உயர்த்துகிறதும் ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை கனப்படுத்துகிறதும். வேதம் தெளிவை சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை புகழ்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டுறோம், அவங்கள நல்லா புகழ்கிறோம். ஆனால் ஆண்டவரை புகழணும்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? தயக்கம் வருது. இந்த உலகத்தில் ஆண்டவரை தான் நம்ம கனப்படுத்தணும், அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொள்ளப்படும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம மீது கர்த்தர் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார், நம்ம அவர் துதியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் அவருடைய சமூகத்தில் நின்று பிரசங்கிக்கும்படி ஆண்டவருக்குள் அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன். உங்களால் சோதனைகளை வெல்ல முடியும், அதை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். உங்களால் சோதனையே வெல்ல முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும், உங்களால் பலனடைய முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி யாருமே இல்லை. நீங்கள் எதனா போய் சொன்னீங்கன்னா, அதுவா உன்னால் முடியாதே, அதுவா நீ சரிப்பட்டு வர மாட்டியா, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனா போய் சொன்னால் உங்கள் ஐடியா சொல்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஐயோ நீ அதை செய்கிற, சரிப்பட்டு வராது, முடியாது, வாய்க்காது, இதை தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களால் சோதனையை வெல்ல முடியும், உங்களால் வெல்ல முடியும். இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும், எந்த காரியங்கள், எந்த நெருக்கடி வந்தாலும் உங்களால் வெல்ல முடியும். உங்களால் வெல்ல முடியாதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு உலகத்தில் எந்த மனுஷனுக்கு சோதனை இல்லாமல் இருக்குது? எல்லாருக்கும் சோதனை இருக்குது. சோதனை அப்படின்றது தூய தமிழ் வார்த்தை. சோதனைக்கு இங்கிலீஷில் என்னது தெரியுமா? டெஸ்ட்டு தான், எக்ஸாம் தான், இல்லை டெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு புரியுது என்னது, என்ன சோதனை என்ன தெரியுதா? பாஸ்டர் கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர், இப்போ தான் 12th படிக்கிற பெரிய சோதனை பாஸ்டர் எனக்கு அது. நீங்கள் வெல்லுவீங்க, உங்களால் வெல்ல முடியும். பார்த்தீங்களா? ஆமேனே, வெல்ல முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களால் வெற்றி பெற முடியும், நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதியின் அடிப்படையில் தேர்வு நடக்கிறது. எந்த வேலைக்குமே உடனே எடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கிறதா, எவ்வளோ காலம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இல்லை, நல்லா டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை உட்கார வச்சு ஓட்ட வைப்பாங்க. காரை ஓட்ட வைக்கும்போது தெரியும் இவன் எந்த அளவுக்கு நல்லா ஓட்டக்கூடியவங்கன்றது நம்ம பார்க்குற பார்வையில், இல்லை நம்ம இண்டிகேட்டர் போடுறோமா, எல்லாத்துலேயும் நம்ம பார்த்து இவன் நல்ல செம டிரைவர் கண்டுபிடிச்சிருவாங்க. டெஸ்ட்டு பண்ண பிறகு தான் நம்ம என்ன ஆக முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைன்றதை கடவுள் ஏன் அனுமதிக்கிறாரு? சில சோதனைகள் கடவுள் நமக்கு வைக்கிறாரு, சில சோதனைகளை நம்மளா போய் மாட்டிக்கிறோம். ஆமாம் தானே? சோதனை கர்த்தர் ஏற்படுத்தினாரான்னு கேட்டால் இல்லை. சோதனை பண்ணுறது யாருன்னு பார்த்தா பிசாசு சோதனை பண்ணுறான். இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தன் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக மலை மீது ஜெபித்து இறங்கும்போது அவன் பேர் சோதனைக்காரனா. அவன் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். ஆண்டவர் என்ன சோதிக்கிறான்? அப்பா இவ்வளோ நாளாக பசியாக இருந்திருப்பாப்பா நீ, நமக்கு ரொம்ப பசிக்குதா? இப்போ நம்ம பாஸ்டிங்காக இருக்கும்போது தான் பிரியாணி கொடுப்பான் சோதனைக்காரன். ஆமாங்க, நம்ம உபவாசமாக இருக்கிற அன்றைக்கி தான் கமகமகமான வாசனைலாம் வரும். நம்ம உபவாசமாக இருக்கிற அன்றைக்கி தான் ஞாபகம் நம்ம ஏதாவது சாப்பிட்ருவோம். நம்ம சோதிக்கப்படுகிறது. அவர் உபவாசமாக இருந்து வராரு, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்லை, நீ தான் தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல்லில் என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடுங்க. அவர் சொல்கிறத செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்கிறதுக்கு அவர் செய்ய மாட்டார். பிசாசு பாருங்கள் எவ்வளோ தந்திரமாக
ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பணிந்து கொள்ளு, இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்றான் பிசாஸ். உலகத்தை உண்டாக்குனவர்கிட்டயே போயிட்டுனா சொல்கிறான், அவர் பணியணுமா, அவர் வந்து என்ன பண்ணணுமா, கல் அப்பமாக்கி சாப்பிட்ணும், அவருக்கு அவன் கட்டளைக்கு ஆண்டவர் கீழ்ப்படியணுமா. ஆண்டவர் சொன்னார், போடான்னார். இன்றைக்கி சோதனை பார்த்து நீங்கள் சொல்லணும்னா சொல்லணும், அப்பாலே போ. சோதனைகளை வெல்ல முடியும் உங்களால். ஆண்டவர் சோதனை வென்றதுனால உங்களால் சோதனை வெல்ல முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் வரும், எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும், எப்படி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அவரே இந்த உலகம் அப்படி தானே பண்ணுது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள், நம்மளை வந்து தூற்றுகிறார்கள் பாருங்கள், நம்மளை அப்படியே ஒரு இடத்துல தாழ்வாக போட்டு நம்மளை அழுத்தி இன்னும் மேலே வரக்கூட நினைக்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து அந்த பொல்லாத பிசாசு, அந்த சத்துருவை கல்வாரி சிலுவையில் தன்னுடைய மரணத்தினால அவனை வென்று உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால சோதிக்கப்படுகிற நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற சோதனை எப்படிப்பட்ட சோதனைலாம் இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சோதிக்கப்படுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதனையில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இந்த உலகத்தில் வேறு யாருமே விடுதலை கொடுக்க முடியாது. விடுதலைன்னு நினச்சி நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உங்களை பூட்டி வைக்கிற இடமாகவே தான் இருக்கும். ஒரு கிளி பிடிக்கணும், புறா பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, தானியத்தை போட்டு சுதந்திரமாக பறக்கிற பறவை அவன் ஃபுட்டு போடும்போது நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம கூண்டில் மாட்ட போகிறேன்ட்டு. அது வந்து சாப்பிட வரும்போது அப்படியே கூண்டில் பிடிச்சிடுறாங்க. புழு போடுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு, எப்பவுமே இல்லாமல் புழு வருதே நம்ம சாப்பிட்றோமேன்ற அறிவு மீனுக்கு கிடையாது. அதே போல் தான் மனுஷன் கூட நம்மளுக்கு நிறைய கிடைக்குதே அப்படின்னு தான் போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சோதனையில் மாட்டிக்கிறாங்க. வீண் ஆடம்பரத்தினால சோதனையில் மாட்டிக்கிறாங்க, பேராசையினால சோதனையில் மாட்டிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த முட்டாளாவது நான் 10 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுப்பானா? உழைக்காம எனக்கு எவனா கொடுப்பானா? எல்லாம் ஏமாத்து வேலை. நீங்கள் 10 ரூபா மட்டும் கொடுங்க பிரதர், 2 நாளில் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும்னுவாங்க. நீங்கள் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு மாதத்தில் பாருங்கள் அது உங்களுக்கு 2000 ரூபாவாக கிடைக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் என்ன தெரியுமா ஆகும் வாழ்க்கையில்? நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு உரியது. சுலபமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும், உக்காந்த இடத்துல இருந்தே அறிவு ஆப் இறக்குங்க, உக்காந்த இடத்துலேருந்தே பணம் சம்பாதிக்கணும் ஆடு வரும். அப்பா அறிவு ஆப் அறிவாக நீங்கள் போனால் முட்டாள் பேர் அறிவு ஆப். நீங்கள் அறிவுன்ட்டு நீங்கள் போகிறது எல்லாமே எப்படி இருக்கும், அப்படியே அவங்க சொல்கிறது. நான் கூட பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறேன், எனக்கு கூட இந்த மாதிரி போனாங்க, இப்படி வந்துச்சுங்க. சர்ச்சில் உக்காந்துட்டு பிரதர் ரம்மி சர்க்கிள் இறக்கிங்க. நான் கூட பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன், கார் தான் ஓட்டின்னு இருந்தேங்க. ஆனால் இப்போ பாருங்கள் ரம்மி சர்க்கிள் விளையாடி கடலுடைய கிருபையில் 50 லட்ச ரூபாய் ஜெயிச்சிருக்கிறேன் பிரதர். 50 லட்ச ரூபாய் ஜெயிச்சு நீ ஏன்டா வந்து விளம்பரத்தில் நடிக்கிற? பேராசை. பிரதர் என்ன பண்ணுவோம், சர்வீஸ் முடிஞ்சு ஒரு ரம்மி போட்டுற வேண்டியது தான். 500 ரூபா கட்டினா 1000 ரூபா உனக்கு போனஸ் கொடுப்பான். எதுக்கு போனஸ் கொடுக்குறான்? உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா போடுங்கிறதுக்கு 1000 ரூபா. அது உனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏங்க 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. நீ 1 லட்ச ரூபாய் கொடுத்துனா அது க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான், ஓப்பனே ஆகாது. நீ க்ரைமில் போ, எங்கே வேணா போ, இது முடியாது, வேலைக்கு ஆகாது. பேரரசு. நீங்கள் உழைக்காமல் நீங்கள் சம்பாதிக்காமல் உக்காந்த இடத்துல இருந்து எப்படி சம்பாதிக்க முடியும்? எல்லாம் முட்டாள் தரும். நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா அறிவாளிங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க தான் நம்மளை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. கேம்லலாம் என்னெல்லாம் யாருமே வின் பண்ணவே முடியாதுன்னு தான் என்ன பண்ணுறாங்க,
அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தருக்கு ஜோம் பண்ண போகிறோம். ஜோம் பண்ணால் நான் ஜோம் பண்ணுகிறேன் ரொம்ப ஊக்கமாக, பிரதருக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. நான் ரமேஷ் சர்க்கிள் விளையாண்டுங்கிறாரு, தள்ளுங்கிறார். என்ன பிரதர் காடு தள்ளுங்கிறீங்களா? நான் ஜோமே பண்ண மாட்டேன். நான் தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க. அதை என்னது பேராசை தானே. இப்போ சோதனையில் யார் மாட்டி விடுறது? உங்களுடைய பேராசையும் இப்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற வருமானம் தான் உண்மையான வருமானம். ஏதோ 5000 ரூபாய் சேலரிக்கு நான் வேலைக்கு போயின்னுக்கிறேனே, அது ஒரே நாள் இல்லீகலாக எதனா ஒரு வேலை செஞ்சுன்னா எனக்கு லட்சக்கணக்கில் வருமே. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 5000 ரூபாய்க்கு தான் மதிப்பு தவிர இல்லீகலாக 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதுல நீ கோடி கணக்கு சம்பாதிச்சினா கூட அது சாபம். அதனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. உனக்கு அதனால பேரிழப்பு தான். அதனால உனக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்பட்டு இனிமேல் நம்ம வாழணுமான்ற எண்ணத்துக்கு நம்ம தள்ளக்கூடியது என்ன தெரியுமா? பண ஆசை, பிசாசு. அது போதும் என்கிற மனம். இதுக்கப்புறம் என்னங்க, நல்ல வீடு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, 3 வேளை குறைவில்லாமல் நடத்துகிறாரு, இதுக்கப்புறம் எனக்கு என்னத்துக்கு பணம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீங்கள் கடின உழைப்போடு சம்பாதிக்கிற 1 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம். நீங்கள் உழைக்காமல் சம்பாதிக்கிற 1,00,000 ரூபாய்க்கு மதிப்பே கிடையாது. கடவுள் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சு 10 ரூபாயில் 1 ரூபாய் காணிக்க போகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊரை அடிச்சு ஒலையில் போட்டு நீங்கள் 50,000 ரூபா கொண்டு வந்து போட்டிங்கன்னா கூட அது ரத்தம் படிந்தது, கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆபேல் காயின் கொண்டு வருகிறார்கள், ஆபேல் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். காயினா அது ரத்தம் படிந்தது, நசல் கொண்டது, உடைந்து போனதை கர்த்தர் கொண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்டது விரும்பலை. நம்ம அதில் நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இது இப்படி பண்ணால் காம்ப்ரமைஸ் ஆகிடும், இப்படி பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை மன்னிச்சிருவார், இப்படி பண்ணால் ஆண்டவர் ஒத்து போயிடுவோம், இப்படிலாம் பண்ணால் கர்த்தர் இது சரி பண்ணிடலாம், இப்படிலாம் பண்ணால் சரி பண்ணி நினைக்கிறீங்களா? சரி பண்ண முடியாது. நீங்கள் தப்பான வழியில் போய் பிரச்சனையில் மாட்டி கஷ்டப்படுறதை கர்த்தர் விரும்புகிறாரா? அந்த வழி கர்த்தர் உங்களுக்கு காட்டினாரா? அவர் உங்களுக்கு அந்த வழி காட்டல. அவர் காட்டுறது எல்லாமே தெரியுங்களா, நீதியான வழி, நியாயமான வழி. அதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளுவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வருஷம் நம்ம வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம், பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே கர்த்தர் ஜீவகிரீடத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். எதனால சோதிக்கப்படுறோம்? இச்சை, பொருள் மேலே இருக்கிற இச்சை, பொண்ணு மேலே இருக்கிற இச்சை, பையன் மேலே இருக்கிற இச்சை, வீட்டு மேலே இருக்கிற இச்சை, வண்டி மேலே இருக்கிற இச்சை, வேலை மேலே இருக்கிற இச்சை. இதனால தான் இந்த பேராசை, இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. 5 லட்ச ரூபா கட்டிடுங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். 10 லட்ச ரூபா கட்டுங்க, உங்களுக்கு வேலையை கொடுத்துட்றேன். இல்லை எப்படிலாம் ஏமாத்துறாங்களே.
ஏங்க நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க, நான் 5 லட்ச ரூபா கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? கட்டுங்க. கடனை உடனே வாங்கி நம்ம கட்டினோன்னா அதோட வேலை கிடைக்குமா? ஆண்டவரே இது உமக்கு சித்தமான்னு நம்ம கேட்குறோமா? சோதிக்கப்படுகிற எவனும், ஆண்டவரே ஏன்ப்பா என்ன அப்படி சோதிக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னேனாமா எடுத்து போய் கொடுன்ட்டு? மகனே உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா எடுத்து போய் 5 லட்ச ரூபா கொடுப்பா உனக்கு போலீஸ் வேலை வாங்கி தரேன்ட்டு? நானாப்பா உங்கள்கிட்ட சொன்னேன்? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையாயிரு, நேர்மையாயிரு, நல்லா ஓடு, நல்லா ஜெயிச்சு வின் பண்ணி நீ பாஸ் ஆகு, உனக்கு நான் கொடுக்குறேன், காத்துரு, உனக்கு கிடைக்கும். நான் சொன்னேனேப்பா, நீ எடுத்து போய் கூத்துப்பிட்டு ஆண்டவரே ஐயா அவர் திருப்பி கொடுக்கணும் ஜோம் பண்ணுங்கயா, வேலை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த புத்தியா முதல்ல இல்லை, வேலை இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும் ஐயா, அந்த அப்படி ஒரு மைண்டு வந்துடும். இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த காசு திருப்பி கொடுக்குறது பரவாயில்ல அப்படின்னு நம்ம போய் கேட்குற நேரத்தில் அவர் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போட்டு எங்கன்னா போடுவார். தலைமறைவு ஆனார். தலை மறைஞ்சு போந்தாவே இருக்கும். அவரை கேடி மாதிரி அவர் கண்டுபிடிக்க முடியாது. சோதிக்கப்படுகிற நாம் எதனால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம்? நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறோம். பாவம் பூரணம் அடையும் போது என்ன ஆகுது? மரணத்தை பிறப்பிக்குது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பாவம் பூரணம் அடையுதுன்னா, அந்த பாவம் பூரணம் அடையும் போது கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு என்ன வரும்? மரணம் வரும். கர்த்தர் சில சமயங்களில் நம்மளை காப்பாற்றுகிறார். என் பிள்ளை தெரியாமல் அந்த பாவத்தில் சிக்கிட்டா அப்படின்னா என்ன பண்ணுறாரு? அந்த சோதனையிலிருந்து அவளை விடுதலையாக்கி நீ சாட்சியாய் வாழும்படி உன்னை நிலைநிறுத்துகிறார். நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போய் நிற்கும் பொழுது நீ மாட்டிக்கினா, நீ பெரிய பிரச்சனையில் நீ சிக்குள்ள அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு முறை நம்ம காப்பாற்றிட்டோம், இது திரும்ப திரும்ப இருக்கிற தைரியத்தில் பண்ணுறதுனால அந்த பாவம் பூரணம் அடையும் போது, பாவம் பூரணம் என்ன பிறகு தான் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். உஷாரையா ஐயா, உஷாரு சிஸ்டர், உஷாரா இருங்க. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். அவன் அப்படிதான் சோதிக்கப்படுறான். ஆண்டவர் சொல்ற, அவன் சோதனையில் இருந்து என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்குவேன். திரும்ப நீ போய் நிற்கும் பொழுது, பாவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது, அது கர்ப்பம் தரித்து பாவம் பூரணம் அடையும் போது பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சோதிக்கிறவர் தேவன் கிடையாது. அவர் சோதிக்கிறது தெரியுமா? உன் விசுவாசத்தை சோதிப்பார், உன் ஜெப வாழ்க்கையை சோதிப்பார், நீ வேதத்தை வாசிக்கிறேன்னு சோதிப்பார். சில சமயங்களில் அவர் மீது நீ எவ்வளோ அன்பாக இருக்கிற, பொறுமையாக இருக்கிறன்னு சோதிப்பார். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம்? உடனே நடக்கணும்னு நினைக்கிறோமா சில காரியங்களில்? எனக்கு ஒன்றும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது எனக்கு ஒரு பலவீனமாக தெரியல. நான் ஆசீர்வாதமாக கருதுகிறேன். என்னை நம்புகிறார் ஆண்டவர். என் பிள்ளை எவ்வளோ வேணால் காத்திருக்கோம். என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வைத்துருங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு விரோதமாக. நான் சொல்ல மாட்டேன். அவர் தான் எனக்கு சோறு போடுறாரு, எனக்கு பிராண்டடாக ட்ரெஸ் கொடுக்குறாரு, நல்லா கூப்பிட்டு வர்றாரு. என் எஜமானாச்சே. நீங்கள்லாம் எனக்கு நல்லது நினைக்கணும் போது அவர் நினைக்க மாட்டாரா? நான் ஏன் அவரை பற்றி சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேனே. நான் காத்திருப்பது ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் காத்திருப்பது எங்களுக்கு ஒரு பாக்கியம். கர்த்தர் எங்களை நம்பி இருக்கிறார். என் பிள்ளை எனக்காக காத்திருக்கோம். எவ்வளோ வருஷம் வேணால் காத்திருக்கோம், எவ்வளோ நாள் வேணால் காத்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது இல்லை. அது ஒரு சோதனை தான். என் பிள்ளைகிட்ட இருந்து ஏதாவது வார்த்தை வருதா பார்க்கலான்னு சோதனை. நான் ஏன் சொல்கிறேன்? ஐயோ அப்பா, அவருக்கு நான் சொல்லவே முடியாது. என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாரு. அவர் கண்டு என்னை தேடி வரலன்னா அழகாக பாடியிருப்பார் பிரதர் ஜாய்சன் பிரதர் பாடுவார். உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதுனால முடிந்தது என்று நினைத்து நான் எப்போ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய வாழ்க்கைங்க என் வாழ்க்கைலாம். அவர் தேடி வந்ததுனால சேற்றிலிருந்து தூக்கி அப்படி சும்மா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு தூரத்தில் வரும்போதே ஓடி கட்டி அணைத்து ராஜ வஸ்திரத்தை கொடுத்து முத்திர மோதிரத்தை கொடுத்து காலுக்கு நல்ல செப்பலை கொடுத்து அழகாக நிற்க வச்சிருக்கிறார் அல்லவா? அந்த அப்பனுக்கு விரோதமாக பேச முடியுமா, செய்ய முடியுமா? காத்திருப்பது என்பது ஒரு பாக்கியம். அவர் என்னை சோதிக்கிறாருன்ற தெரியுமா? என் விசுவாசத்தை தான் புடமிட்டு பார்ப்பாரே தவிர என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு உண்டான கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்படி எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட சோதனை. பணத்துக்காக, செல்வத்துக்காக, பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக
ஒரு காரியத்தை நான் முன்னெடுக்கிறேன்னா அதனால தான் எனக்கு சோதனை வருமோ தவிர என் ஆண்டவர் என்னை சோதிக்கிறவர் கிடையாது. என் விசுவாசத்தை சோதிப்பார், என் ஜெப வாழ்க்கையை சோதிப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சோதனைகளை அனுமதிப்பார். ஏன்னா என் பிள்ளை எந்த அளவுக்கு எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறான்றதை கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், சோதிச்சு பார்ப்போரோ தவிர உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் உங்களை சோதிக்கிறவர் தேவன் அல்ல, நம்ம தான் சோதிக்கப்படுறோம். வியாதியை உண்டாக்குறவர் தேவன் அல்ல, வியாதி நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம். சாப்பிட மாட்டோம், நல்லா தூங்க மாட்டோம், நைட்டு 12-1 மணி வரைக்கும் நல்லா ஃபோன் நோண்டின்னு இருங்க. 2-3 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு எனக்கு வெடிகாலத்தில் தான் என்ன பண்ணுது, நல்லா தூக்கம் வருது ஐயா. காலைல 11 மணிக்கு குப்பரச்சு பத்துனுக்குது, நைட்டு 2-1 வரைக்கும் ஃபோன் நோண்டின்னு இருக்குது. பிரதர், சீக்கிரமாக இவன் அழகான கண்கள் பறி போகும். இது அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், வேலையில் போனால் டிரைவ் பண்ண முடியுமா? இரவெல்லாம் ஃபோன் நோண்டிட்டு பகல் ஏதோ ஒரு வேலை அர்ஜென்ட்டு டிரைவ் வண்டியில் எங்கேயோ போகிற, திடீர்னு ஒரு கிடினஸ் ஏற்படும், உங்களுக்கே தெரியாது, திடீர்னு மயக்கம் வரும். நீங்கள் நல்லா தூங்கலாம் மயக்கம் வரும், நீங்கள் நல்லா சாப்பிடலாம் மயக்கம் வரும். ஏன்ப்பா என்ன இந்த மாதிரி ரோட்டில் எடுத்து போய் தள்ளினேன், அவரை தள்ளினாரு பாவீங்களே, அவர் ஏன் உங்களை தள்ள போகிறார் ஐயா? உங்களை நீங்கள் விழாமல் காக்கிறவர் தானே நம்முடைய தெய்வம். நீங்கள் விழக்கூடாதுன்னு தானே ஓடி வந்து உங்களை பிடிக்கிறாரு. நீ சாப்பிடாம விழுறதுக்கும் நீ நல்லா தூங்காமல் விழுறதுக்கும் ஆண்டவர் எப்படி காரணமாக முடியும்? அப்போ நம்ம சரீரத்தை கெடுத்துக் கொள்றதும் நம்மளுக்கு பலவீனத்தை வரவைத்துக் கொள்றதும் யார் தான்? நம்ம தான். ஆண்டவர் உங்களை பலவீனப்படுத்துகிறவர் அல்ல, பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர். ஆகவே உங்கள் சோதனைக்குரிய, என் வாழ்க்கை சோதனையில் இருக்குது, ஆண்டவர் தான் காரணம் என்றைக்குமே சொல்லக்கூடாது. இந்த உலகத்துக்குரிய சோதனைகள் என்னால் நான் உண்டாக்கிக்கினது, அதுதான் இந்த நிருபத்தில் அவர் சொன்னார். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் சோதனையை வெல்லணும், அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கடவுள் நம்ம பேசுகிறது. சோதனையை, உங்களால் சோதனை வெல்ல முடியும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களால் சோதனை வெல்ல முடியும். அதுவே ரொம்ப சோதிக்கப்படுற மாதிரி சொல்கிறீங்களே. பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு சொல்லுங்கள், சிஸ்டர் உங்களால் சோதனை வெல்ல முடியும். பிரதர் சொல்லுங்கள், பக்கத்தில் பாருங்கள், ஐயாங்க வந்து கொரோனாவை ஃபாலோ பண்ணுறாங்க, கையே கொடுக்க மாட்டுறாங்க. நல்ல ஒரு இணக்கம் இல்லை அவங்களுக்குள்ள. கை கொடுத்தீங்களா பிரதர்? பக்கத்தில் கொடுத்தீங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம தீர்மானம் எடுக்கணும். டிசிஷன் ரொம்ப முக்கியம். நம் கடவுளுக்குள்ளாக எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தீர்மானங்கள் நிமித்தமாக தான் என் சோதனைகளிலிருந்து நான் வெற்றி பெற முடியும். இந்த தானியேல் வந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார் பாருங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளும் பொழுது அவர்களை கொண்டு வராங்க, தானியேலை கொண்டு வராங்க, அவருடைய நண்பர்களையும் கொண்டு வராங்க. ஆனாலும் தன்னை தீட்டுப்படுத்துகிற எதையும் செய்யாதபடிக்கு அந்த தானியேல் என்ன பண்ணுறாரு, தன்னை கடவுளுக்குள்ளாய் ஒடுக்குகிறதை பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி பார்க்கும்போது 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்கள்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும். இவங்க எப்படிப்பட்டவங்க நீங்க நல்லா பாருங்க, நல்லா வாசி பார்த்தோன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க யாரு? இஸ்ரவேலின் புத்திரர்களுக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் எந்த ஒரு தவறும் செய்யாத உண்மை உள்ளவர்களாகவும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும், கல்வியில PhD வாங்கணுங்க, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் என்று இங்கு முடிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்கள் தேவனோ? ராஜகுலத்தின் புத்திரர்களாக இருக்கணும், துரைமார்களாக இருக்கணும், மாசு இல்லாதவர்களாக இருக்கணும், அழகானவர்களாக இருக்கணும், ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கணும், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும், கல்வியில் PhD வாங்கியிருக்கணும். ஐயோ, அப்போவே பாருங்க, கல்வி நிபுணர் அப்படி எல்லாத்துலேயும் கரைச்சி குடிச்சவங்களா இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். சில பேருங்க அழகாக இருப்பாங்க, அறிவு இருக்காது. சில பேர் ரொம்ப அறிவாக இருப்பாங்க, அழகு இருக்காது.
எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா படிக்கும், கையெழுத்து நல்லா இருக்காது. கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா படிக்காது. என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, முத்து முத்தாக்குதே அப்படின்வாங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எல்லாம் தப்பு தப்பாகுது. அழகாக இருக்கும் கையெழுத்துலாம் நிறைய பேருக்கு. கையெழுத்து அழகாக இருந்ததுன்னா தலையெழுத்து சரியில்லைங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க சில பேர். அங்கே பாருங்கள், இவங்க எல்லாவற்றிலும் தேறினவளாக நிற்கணும்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. தானியேல் வந்து ராஜாவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த வாலிபர்களை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன், ஒரு நல்ல வேலை கிடைக்குதுங்க. போய் ராஜ விருந்து அப்படின்றது என்ன தெரியுமா? நல்ல குடியும் குத்தனத்தோடு இருக்குது தான். என்னது? ராஜ விருந்து. நல்ல திராட்சை ரசத்தை குடித்து ஐயோ அப்படியே பல பலன்னு இருக்கணும்னா நல்லா 2 பாட்டில் பீர் வாங்கி குடிங்க பிரதர்னுவாங்க. அறிவு மூளை கெட்டவனுங்க சில ஆலோசனை சொல்லுவானுங்க. பீர் குச்சா தலை ஆகிடுவேன், பொல ஆகிடும் வாழ்க்கை. பைத்தியக்காரனுங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்க போகிற, கண்ட கர்மாந்தத்தை குச்சி என் உடம்புக்கு ஏற்றுக்கிறீங்க. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. நான் ஞானம் உள்ளவனாக, அறிவு உள்ளவனாக, கல்வி நிபுணனாக, அழகு உள்ளவனாக, துரைமார்களாக, இஸ்ரவேல் புத்திரர் ராஜ குலத்தை சார்ந்தவனாக நான் இருந்தாலும் எனக்கு முன்பாய் ராஜா கொண்டு வருகிற யாது ஒன்றையும் தொடாதபடிக்கு, என்னை தீட்டாக்கி கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவரோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை, ஒரு தீர்மானம் பண்ணணுங்க. அல்லேலூயா. நம்ம கவர்மெண்ட் வேலை செஞ்சாலும், தனியார் வேலை செஞ்சாலும், நம்ம வீட்டில் இருக்கிறதும், வீட்டில் எல்லோரும் கண்காணிப்பாக இருக்கிறாங்க. வேலைக்கு போனால் என்னை யார் பார்க்க போகிறது? அங்கே போனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், யார் நம்மளை என்ன பண்ண போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பாவுக்கு அடங்கி இருக்கணும். காலேஜுக்கு போய்ட்டா நம்மளை யார் பார்க்குறது? ஸ்கூலுக்கு போய்ட்டா நம்மளை யார் பார்க்குறது? கட்டடிச்சுட்டு சுற்றி நம்மளை யார் பார்க்குறது? அப்படி அல்ல. ஒரு தீர்மானம், ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஒரு தீர்மானம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு தீர்மானத்தோடு வாழும்போது மட்டும்தான் சோதனைகளை உங்களால் வெல்ல முடியும். ஒரு தீர்மானத்தோட கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவனா நீ வாழ்ந்துனா எப்படி உன்னை சோதனை வெல்ல முடியும்? சோதனையிலே தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கணும். தானியேலுக்கு ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சிங்கக்கேபியில் போடுறாங்கல்ல, தெரியும்ல, தானியேலுக்கு அதை தெரியும். சிங்கக்கேபியில் போடுறாங்க, சிங்கம் ஒரு சேதமும் படுத்தலை. இந்த வாலிபர்கள் அவரோட கூட அந்த வாலிபர்கள் அக்கினி எரிகிற சூளையில் போடுறாங்க, அவருடைய முடி கூட கருகி போகலை. இவ்வளோ பெரிய சோதனை. நம்மளை எங்கே எடுத்து போய் தீ சூளையில் போட்டாங்க, எங்கே எடுத்து போய் சிங்கக்கேபியில் போட்டாங்க. நம்மளை எங்கேயும் யாரும் போடவே இல்லை. ஆனால் நல்லா இருக்கிறோம். ஆனால் என்ன விஷயம் தெரியுங்களா? தீர்மானம் பண்ண மாட்டோம் ஆண்டவருக்குள்ளாக. நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறபடியால் இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன். இது ஒரு தீர்மானம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இனிமே இந்த விஷயத்தை நான் கீழ்ப்படிவேன். இது ஒரு தீர்மானம். நான் பாஸ்டாக இருக்கிறதுனால நான் தீர்மானம் எடுக்க மாட்டேன்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்குள்ள சில தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேனே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள சில தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எதெல்லாம் நான் விடணும், இன்னும் எதெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, எதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவரோடு கூட நீங்கள் தீர்மானம் எடுத்து நீங்கள் வாழும்போது தான் சோதனைகளை உங்களால் வெல்ல முடியும். அல்லேலூயா. கடவுளோட ஒரு தீர்மானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உலகத்தாரோடு கூட, நம்ம உலகத்தில் இருக்கிற சகோதரிகளை போலவே நீங்களும் வாழ்றீங்க. உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் இல்லை, உங்கள் நடையில், உங்களுடைய கருணையில், உங்களுடைய அன்பில் ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவர்களைப் போலவே பேசி கொண்டிருக்கிறீங்க, அவர்களைப் போலவே நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லாதபடியால் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு கமிட்மெண்ட், ஒரு உடன்படிக்கை, ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளாததுனால உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளை வெல்ல முடியாதபடிக்கு சோதனையில் சிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சோதனையிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு வழி தான், நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு அந்த புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. அன்றைக்கி தான் தீர்மானம்லாம். 1ஆம் தேதி 12 மணிக்கு தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த 5 லட்ச ரூபாய் வாங்குற வரைக்கும் நான் தீர்மானத்தை விட மாட்டேன். இல்லை ஆண்டவரே, அந்த குடும்பம் காலியாக இருக்க என் தீர்மானத்தை கத்த நிறைவேற்றுங்க. இப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு பிசாசு தான் துணையாக இருப்பான்.
ஆண்டவர் என்றைக்கும் என்ன பண்ண மாட்டார்? துணையாக இருக்க